மாதத்தின் முதல் நாளிலும் தேவனுடைய வார்த்தை விடுவிப்பார். சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இந்த வசனத்துல சொல்லப்பட்டது போல தீங்கு நாளில் கர்த்தர் எங்களை விடுவிக்க வேணுமாக இருந்தால் எங்களுடைய சிந்தைகள் சிறுமைப்பட்டவர்கள் மேல் இருக்க வேணும். அப்படி சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுடையவர்கள் பாக்கியவான்கள் என்று இந்த வேத வசனம் சொல்லியிருக்கு. அதாவது ஏழைகளுக்கு இறங்குகிறதை தேவன் வேதாகமத்துல மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லுது, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் என்று. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, திக்கற்றவர்களையும் விதவைகளையும் விசாரித்து அவர்களுடைய தேவைகளை நாங்கள் செய்து கொடுக்கிறது தான் தேவனுக்கு முன்பாக சுத்தமான பக்தியாயிருக்கிறது என்றும் வசனம் சொல்லுது. அதாவது இப்படி சிறுமைப்பட்டவர்களை விசாரிக்கிறது தான் தேவனுக்கு முன்பதாக சுத்தமான பக்தியாக இருக்கிறது. உபவாசத்தை குறித்தும் கூட வேதாகமம் சொல்லுகிறது, இப்படி சிறுமைப்பட்டவர்களை கவனிக்கிறது தான் தேவனுக்கு பிரியமான உபவாசம் என்று. அதாவது பசியாய் இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுக்கிறதும், தாகமாய் இருக்கிறவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறதும், உடை இல்லாதவர்களுக்கு உடை கொடுக்கிறதாக இப்படியான காரியங்கள்லாம் உண்மையில் உபவாசம் என்று தேவன் சொல்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல நாங்கள் சிறுமைப்பட்டவர்களையும் நினைத்து கொள்ள வேண்டும். தேவன் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல நாங்கள் ஆடம்பரமாக இருக்கிறதை பார்க்கிலும் அதில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு நாங்கள் கொடுக்கும் பொழுது உண்மையில் நாங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழுவதை பார்க்கிலும் பல மடங்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம். உண்மையில் கொடுக்கும் கரங்கள் எப்பொழுதும் அழகானவையாகவே இருக்கிறது. ஆகையால எவ்வளவு முடியுமோ அவ்வளவாய் நாங்கள் கொடுக்கும் பொழுது எங்களுடைய தீங்கு நாட்கள்ல தேவன் எங்களை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். உண்மையில் சிறுமைப்பட்டவர்கள் மேல் தங்களுடைய சிந்தைகளை வைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்டவர்களை தேவன் கண்டிப்பாக விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். Have a beautiful day.